ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலாடை சேர்த்து வச்சோம் பார்த்திங்களா? அது வந்து நல்லா நிறைய வந்துருச்சு. ஒரு 2 பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. 2 பாக்ஸில் சேர்த்து வச்ச 2 பாக்ஸுமே ஃபுல்லாகிடுச்சு. இன்றைக்கி வந்து நல்ல மழை, நைட்லேருந்து சரியான மழை பெஞ்சிருக்கு. அதனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம வெண்ணெய் எடுத்தோன்னா வெண்ணெய் நல்லா திரண்டு வரும், நமக்கு நெய்யும் நல்லா நிறைய கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு இதை சூப்பராக வெண்ணெய் நெய் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது போல் நான் டெய்லி நான் வந்து 1/2 லிட்ரு பால் வாங்குவேன், பசும்பால். அந்த பாலை காய்ச்சி அதோட ஆடையை எடுத்து டெய்லி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு 1 மாதம் ஆனோன்னே எனக்கு ஒரு 2 டப்பாவுக்கு சேர்ந்துரும், 2 டிஃபன் பாக்ஸுக்கு. அந்த எடுத்து வச்சு அதை சேர்த்து வச்சதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு 2, 3 ஐஸ் கட்டியும் போட்டுட்டு ஒரு 1 ஹவர் வெளியில் ஃப்ரீசரில் வச்சுடுவேன். 1 ஹவர் எடுத்து வெளியில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக வெண்ணெய் கிடச்சிரும். நல்லா திக்கான நல்ல வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெயை நம்ம உருக்கி நம்ம நெய் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மாதம் ஒரு 1/4 லிட்டர் அளவு எனக்கு நெய் கிடைக்கும் மாதம். 1/2 லிட்ரு பால் வந்து நம்ம காஃபி பாலாக யூஸ் பண்ணிக்கிறோம், தயிரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் இருக்கிற அந்த பால் ஆடையை எடுத்து வச்சா அதில் நமக்கு 1/4 லிட்டர் நெய் வந்து நமக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்கிது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ப்ராசஸ் வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு மாதம் வாங்குகிற பால்லேருந்து ஆடையை வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்து சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் மாதம் ஒரு 1/4 லிட்டர் நெய் நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்காமல் ஃப்ரீயாகவே நமக்கு நெய் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ஃபுல் ப்ராசஸ் வீடியோவுமே என்னோடய சேனலில் இருக்குது. அதை வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள்.